அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th செகண்ட் டேர்மில் இருக்கிற லாஸ்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். உரைநடை உலகம். வளரும் வணிகம். மனிதர் வாழ்வில் வணிகம் பெரும் பங்கு வகிக்கத்தக்கது. வணிகம் இல்லையேல் மனிதர்கள் தம் தேவைகளை எளிதாக நிறைவேற்றிக் கொள்ள இயலாது. வணிகம் பல வகைகளில் நடைபெறுகிறது. வணிக நிறுவனங்களும் பல வகைகளாக உள்ளன. தமிழர் பழங்காலத்திலிருந்தே வணிகத்தில் சிறந்து விளங்கினர். உலகம் முழுவதும் வணிக தொடர்பு கொண்டு இருந்தனர். அதனை அறிந்து கொள்வோம் வாருங்கள். ஸோ என்ன சொல்கிறாங்க, மனிதர் வாழ்க்கையில் வணிகம் அப்படிங்கிறது பெரும் பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வணிகம் இல்லை அப்படின்னா மனிதர்கள் அவங்களோட தேவைகளை அவங்க நிறைவேற்றி கொள்வதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வணிகம் பல வகைகளில் நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வணிக நிறுவனங்களும் பல வகைகளாக இருக்குது. தமிழர் பார்த்தோம் அப்படின்னா பழங்காலத்தில் இருந்தே வணிகத்தில் பெஸ்ட்டாக இருந்தாங்க. உலகம் முழுவதும் வணிக தொடர்பு கொண்டு இருந்தாங்க. அதனை பற்றி தான் நம்ம இப்போ தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் நம்ம ரிவைஸ் பண்ண வேண்டியது என்னதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதர் வாழ்க்கையில் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, வணிகம் அப்படிங்கிறது பெரு பங்கு வகிக்குது. வணிகம் இல்லை அப்படின்னா மனிதர்கள் அவங்களுடைய தேவைகளை அவங்க நிறைவேற்றி கொள்ள இயலாது. ஸோ வணிகம் பல வகைகளில் நடைபெறுது. வணிக நிறுவனங்களும் பல வகைகளாக இருக்குது. தமிழர் பழங்காலத்திலிருந்தே வணிகத்தில் பெஸ்ட்டாக இருந்தாங்க. ஸோ தமிழர் பழங்காலத்திலிருந்தே வணிகத்தில் பெஸ்ட்டாக இருந்தாங்க. உலகம் முழுவதும் வணிக தொடர்பு கொண்டு இருந்தனர். அதை பற்றி அறிந்து கொள்வோம். ஸோ பழந்தமிழருடைய வணிகத்தை பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பாருங்களேன், ஒரு களிமண்ணால் ஆன வண்டி, அதில் 2 சக்கரம், அதுக்கு மேலே பானையெல்லாம் ஏற்றிட்டு அந்த வண்டியில் மாடை பூட்டி போகிற மாதிரி ஒரு அமைப்பு இது பழந்தமிழர் இதில் கிடச்சிருக்கு. மனிதர் தனக்கு தேவையான எல்லா பொருட்களையும் தானே உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. ஸோ எனக்கு அரிசி தேவை, அப்புறம் பருப்பு தேவை, எல்லாத்தையும் நானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா முடியாத காரியம் இல்லையா. தனக்கு தேவையான சில பொருட்களை உற்பத்தி செய்யும் பிறரிடமிருந்து வாங்குவான். ஸோ எனக்கு தேவை, ஆனால் அதை யார் உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட நான் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். தான் உற்பத்தி செய்யும் பொருட்களில் சிலவற்றை பிறருக்கு விற்பான். ஸோ தனக்கு உற்பத்தி, இப்போ நம்மளே சில இது உற்பத்தி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுறோம், இப்போ நிறைய பேர் இயற்கை மாவு வீட்டிலே தயாரிக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை மற்றவங்க கிட்ட விற்காங்க. யாருக்கு அந்த நீடு இருக்கோ அவங்கக்கிட்ட விற்காங்க. இவ்வாறு ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் வணிகம் ஆகும். ஸோ வணிகம்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது, ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் தான் வணிகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொருட்களை விற்பவரை வணிகர் என்பர், வாங்குபவரை நுகர்வோர் என்பர். ஸோ என்ன சொல்கிறாங்க, பொருட்களை யார் விற்காங்களோ அவங்க தான் வணிகர்ப்பா. விற்கிறவங்க வணிகர், யார் வாங்குகிறாங்களோ அவங்கள என்ன சொல்கிறோம், நுகர்வோர் அப்படின்னு சொல்கிறோம். பண்டமாற்று வணிகம். நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருட்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று வணிகம் ஆகும். ஸோ என்ன சொல்கிறாங்க, நம்மள்ட்ட எக்ஸஸாக இருக்கிற பொருளை நம்ம கொடுத்துட்டு நமக்கு என்ன நீடோ அதை வாங்கிக்கிறோம் அப்படின்னா அதுதான் பண்டமாற்று வணிகம். இப்போ முந்தி காலத்தில் கடற்கரையில் இருக்கிறவங்க உப்பு விளைவிச்சு கொண்டு வருவாங்க. உப்பும் நெல்லும் ஈக்குவல் ப்ரைஸ். ஸோ ஒரு மூட்டை உப்பு கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு மூட்டை நெல்லை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்டமாற்று வணிகம் பண்ணியிருக்காங்க. நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர். ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர். இந்த செய்திகள் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன. இக்காலத்தில் கூட வீட்டிற்கே பழைய செய்தித்தாள்கள், பயனற்ற நெகிழி பொருட்கள் போன்றவற்றை பெற்றுக்கொள்கின்றனர். அதற்கு பதிலாக வீட்டிற்கு பயன்படும் பொருட்களை தருகின்றனர். ஸோ இப்போ இருக்கிற காலத்தில் என்ன பண்ணுறாங்க, இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு பயன்படக்கூடிய பொருட்களை பிளாஸ்டிக் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு பழைய நெகிழி பொருட்கள், செய்தித்தாள்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு பயன்படக்கூடிய பொருட்களை அவங்க தந்துட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வணிகத்தின் வகைகள். வணிகத்தின் தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் என 2 பிரிவாக பிரிக்கலாம். ஸோ வணிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 டைப்பாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று தரையில் நடக்கக்கூடிய வணிகம், இன்னொன்று தண்ணியில் நடக்கக்கூடிய வணிகம். தரை வழியாக பொருட்களை கொண்டு செல்ல எருது, கழுதை, குதிரை போன்ற விலங்குகளும் வண்டிகளும் பயன்படுத்தப்பட்டன. ஸோ தரை வழியாக இப்போ நமக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா என்னெல்லாம் யூஸ் ஆகுது, எருது, கழுதை, குதிரை போன்ற விலங்குகள் நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது குழுவாகவே செல்வார்கள். ஸோ வணிகர்கள் முந்தி காலத்தில் பொருளெல்லாம் ஏற்றிட்டு வண்டியில் வெளியூருக்கு போகிறாங்க அப்படின்னா குழுவாக தான் போவாங்க. ஸோ இப்போ கூட இந்த போர்வை விற்கிறவங்கலாம் ஒரு பெரிய வண்டியில் போர்வையோடு வராங்க அப்படின்னா அவங்க நிறைய பேர் வருவாங்க. ஆளுக்கு 10 போர்வை கையில் தூக்கிட்டு தெரு தெருவா போய் என்ன பண்ண போயிடுவாங்க, விற்க போயிடுவாங்க.
ஸோ அந்த மாதிரி தான் முந்தி காலத்துலேயும் வணிகர்கள் வந்து வண்டியில் வந்து பொருட்களை ஏற்றிக்கொண்டு வெளியூருக்கு செல்லும் போது குழுவாகவே செல்வார்கள். இக்குழுவை வணிக சாத்து என்பார்கள். ஸோ அந்த இதில் நிறைய பேர் போவாங்க இல்லையே, அவங்கள எல்லாத்தையும் சேர்த்து என்ன சொல்கிறோம், வணிக சாத்து அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கடல் வழியாக கப்பல்கள் மூலம் பொருட்களை அனுப்புவதும் வரவழைப்பதும் நீர்வழி வணிகம் ஆகும். கப்பல்கள் வந்து நின்று போகும் இடங்கள் துறைமுகங்கள் ஆகும். துறைமுக நகரங்கள் பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் குறைக்கப்பட்டன. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, கடல் வழியாக நம்ம வணிகம் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு வந்து கப்பல்கள் யூஸ் ஆகுது. கப்பல்கள் வந்து எங்கே வந்து நிற்குது அப்படிங்கிற இடத்த வந்து நம்ம துறைமுகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த துறைமுக நகரங்களை வந்து பட்டினம், பாக்கம் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டில் தலைசிறந்த துறைமுகமாக பூம்புகார் விளங்கியது. அவ்வூர் துறைமுகத்தில் பல்வேறு நாட்டு கப்பல்கள் தத்தம் நாட்டு கொடிகளோடு வந்து நின்றன. அவற்றின் மூலம் வெளிநாட்டு பொருட்களை ஏற்றுமதி செய்யப்பட்டன. தமிழ்நாட்டு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. வெளிநாட்டு பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. தமிழ்நாட்டு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. ஸோ என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டோட தலை சிறந்த துறைமுகம் வந்து பூம்புகார் தான் தமிழ்நாட்டோட தலை சிறந்த துறைமுகமாக இருந்திருக்கு. அந்த துறைமுகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு நாட்டு கப்பல்கள் வந்து அவங்க நாட்டு கொடிகளோடு வந்து நிற்கும். அது மூலமாக வெளிநாட்டு பொருட்கள் வந்து இறக்குமதி செய்யப்படுது. தமிழ்நாட்டு பொருட்கள் எல்லாமே ஏற்றுமதி செய்யப்படுது. ஸோ வெளிநாட்டு பொருட்கள்லாம் இறக்குமதி பண்ணுறோம், தமிழ்நாட்டு பொருட்கள்லாம் ஏற்றுமதி பண்ணுறோம். எங்கே, துறைமுகத்தில் இது நடக்கு. வணிகத்தை தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் என்றும் பிரிக்கலாம். தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் தனிநபர் வணிகம் ஆகும். ஒன்றுக்கு மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்வது நடத்துவது நிறுவன வணிகம் ஆகும். ஸோ என்ன சொல்கிறாங்க, வணிகத்தை வந்து தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம்னு ரெண்டாக பிரிச்சிடுறாங்க. தனி நபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் தனிநபர் வணிகம் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றுக்கு மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து நடத்துவது வந்து நிறுவன வணிகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தனிநபர், ஒரே ஒரு நபர் மட்டும் ஒரு வணிகம் செய்கிறாங்க அப்படின்னா அது தனிநபர் வணிகம். நிறுவன வணிகம்னா ஒரு டீமாக செய்கிறது வந்து நிறுவன வணிகம். தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் தனிநபர் வணிகம் ஆகும். ஒன்றுக்கு மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து நடத்துவது குழு வணிகம் ஆகும், நிறுவன வணிகம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிறு வணிகம் நம்ம அன்றாட தேவைகளான பால், கீரை, காய்கறிகள் போன்றவற்றை விற்பனை செய்பவர்கள் சிறு வணிகர்கள் ஆவர். ஸோ என்ன சொல்கிறாங்க, நம்மளுடைய அன்றாட தேவைகளாக இருக்கிற பால், கீரை, காய்கறிகள் இந்த மாதிரி இதை வந்து நம்ம விற்கோம் அப்படின்னா அதை வந்து யார் சொல்கிறாங்க, சிறு வணிகர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர்கள் சிறு முதலீட்டில் பொருட்களை வாங்கி வந்து வீதிகளில் வைத்து விற்பனை செய்வார்கள். ஸோ இவங்க வந்து கம்மியான முதலீட்டில் வந்து பொருட்களை வாங்கிட்டு வருவாங்க. சின்ன முதலீட்டில் பொருட்களை வாங்கிட்டு வந்து அதை வந்து வீதியில் வச்சு விற்பனை செய்வாங்க. தலையில் சுமந்து சென்று விற்றல், தரைக்கடை அமைத்து விற்றல், தள்ளுவண்டி மூலம் விற்றல் போன்ற முறைகளில் சிறு வணிகம் நடைபெறுகிறது. சிறு வணிகர்கள் நுகர்வோர்களிடம் நேரடி தொடர்பு கொள்வார்கள். ஸோ சின்ன சின்ன வணிகர்கள் தான் நுகர்வோர்கிட்ட நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பெரு வணிகம். பெருந்தொகையை முதலீடு செய்து பொருட்களை அதிக அளவில் திரட்டி வைத்து விற்பனை செய்வது பெரு வணிகம் ஆகும். ஸோ பெருந்தொகையை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதில் வந்து அதிக அளவில் பொருட்களை வந்து விற்பனை செய்கிறது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பெரு வணிகம் அப்படின்னு சொல்கிறோம். பெரு வணிகம் ஆகும். பெரு வணிகர்கள் பொருட்களை உற்பத்தி செய்யப்படும் இடத்திலிருந்து மொத்தமாக கொள்முதல் செய்வாங்க. ஸோ இந்த பெரு வணிகர் என்ன பண்ணுவாங்கன்னா பொருட்களை வந்து எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அங்கேருந்து மொத்தமாக என்ன பண்ணிடுவாங்க, கொள்முதல் பண்ணிடுவாங்க. அவற்றை சிறு வணிகர்களுக்கு விற்பனை செய்வர். பெரு வணிகர்களுக்கு நுகர்வோருடன் நேரடி தொடர்பு இருப்பது அரிது. ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த ஏஜென்சிஸ் ரன் பண்ணுறாங்கல்ல அவங்கள தான் சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து கம்பெனிஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வாங்கிடுவாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்டு. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கடைக்காரங்க கிட்ட தான் விற்பாங்களே தவிர அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மக்கள்கிட்ட விற்க மாட்டாங்க. ஸோ பெரு வணிகர்களுக்கு நுகர்வோருடன் நேரடி தொடர்பு இருப்பது அரிது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெரு வணிகர்களுக்கு நுகர்வோருடன் நேரடி தொடர்பு இருப்பது எனது ரொம்ப அரிதானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்றுமதியும் இறக்குமதியும். ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவது ஏற்றுமதி எனப்படும். ஸோ ஒரு நாட்டில் வந்து எதை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதை வந்து பிற நாட்டுக்கு வந்து அனுப்புறது தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஏற்றுமதி அப்படின்னு சொல்கிறோம். பிற நாடுகளிலிருந்து பொருட்களை வாங்குவது இறக்குமதி ஆகும். ஸோ அடுத்த நாட்டிலேருந்து நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அதை வந்து இறக்குமதி அப்படின்னு சொல்கிறோம். பழங்காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்றவை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. ஸோ முந்தி காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா என்னெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கோம், தமிழ்நாட்டில் இருந்து தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பிற நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சீனத்திலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்றவை
இறக்குமதி செய்யப்பட்டன. ஸோ பழங்காலத்தில் தமிழகத்தில் இருந்து என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க, தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இந்த மிளகு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. ஸோ தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்றவை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. அதே இது சீனத்தில் இருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டன. ஸோ சீன நாட்டிலேருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு இதெல்லாம் வந்து மேக்சிமம் என்ன பண்ணியிருக்காங்க, இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஸோ அரேபியாவிலிருந்து குதிரைகள் வாங்கப்பட்டன. ஸோ அரேபியாவிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, குதிரைகளை வந்து வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வணிகத்தில் நேர்மை. அக்கால வணிகர்கள் நேர்மையாக தொழில் செய்தனர் என்பதை தமிழ் இலக்கியங்கள் எடுத்து காட்டுகின்றன. நேர்மையாக தொழில் பண்ணாங்க. வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செய்யின் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. வாணிகம் செய்பவங்களுக்கு வாணிகம் செய்ய வச்சு பிறவும் தம போல் செய்யின், நம்மளுக்கு பண்ணுற மாதிரியே அவங்களுக்கு வந்து பண்ணணும் எனும் திருக்குறள் வணிகரின் நேர்மையை பற்றி கூறுகிறது. வணிகர்கள் பொருளை வாங்கும்போது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள். பிறருக்கு கொடுக்கும் பொழுது அளவை குறைத்து கொடுக்க மாட்டார்கள். எனவே வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினார் என பட்டினப்பாலை பாராட்டுகிறது. ஸோ நடுவு நின்ற நன்னெஞ்சினார் அப்படின்னு எது சொல்லுது, பட்டினப்பாலை வந்து பாராட்டுது. இப்போ பட்டினம் எடுத்துக்கோங்களேன். பட்டினம் அப்படிங்கிறது வந்து கடற்கரை தான் பட்டினம்னு சொல்லுவோம். அது வந்து ஊரோட நடுவில் வந்து அமைஞ்சிருக்கோம் இல்லையா. ஆனால் பார்க்குறக்கு அங்கே போனால் மணல் மேடா ஒரு பரமும் இல்லாமல் அது வந்து பாலைவனமாக தான் இருக்கும். ஸோ பட்டின பாலை அப்படிங்கிறது வந்து நடுவு நின்ற நன்னெஞ்சினார் அப்படின்னு சொல்லுது. நடுவில் நிற்கே நல்ல பாலைவனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நடுவு நின்ற நன்னெஞ்சினார் பட்டினப்பாலை யாரை குறித்து சொல்லுது, வணிகர்களை குறித்து சொல்லுது. அடுத்ததாக இணைய வழி வணிகம். கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்க நேரம் இல்லாதவர்களுக்கு இணைய வழி வணிகம் உதவுகிறது. இணையதளம் மூலம் பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனங்கள் பல உள்ளன. இவற்றின் இணையதள பக்கத்தில் நமக்கு தேவையான பொருட்களை பற்றி விவரங்கள் இருக்கும். பொருட்களின் தரம், விலை, சிறப்பு ஆகியவற்றை பிற நிறுவன பொருட்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஸோ பொருட்களோட தரம், விலை, சிறப்பு இதெல்லாம் வந்து நம்ம பிற நிறுவனங்களோட என்ன பண்ணலாம், ஒப்பிட்டு பார்க்கலாம். நமக்கு பிடித்த பொருட்களை நாம் வீட்டிற்கே வரவழைக்கலாம். ஸோ நமக்கு பிடிச்ச பொருட்களை நம்ம வீட்டுக்கே வந்து டோர் டெலிவரி பண்ண வச்சிடலாம். பொருட்களை பெற்றுக்கொண்ட பிறகு பணம் செலுத்தலாம். மின்னணு பரிமாற்றம் மூலம் பணத்தை செலுத்தலாம். வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது, பணத்தை பயன்படுத்தும் முறையாக வளர்ந்தது. இன்று மின்னணு பரிமாற்றம் செய்யும் அளவுக்கு உயர்ந்துள்ளது. வருங்காலத்தில் வணிகத்தில் இன்னும் பல புதுமைகள் வரக்கூடும். ஸோ இன்னும் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நிறையா வணிகத்தில் டெவலப்மெண்ட்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைவுபடாது பட்டினப்பாலை இதுதான் அதையும் சொல்லியிருக்கு. ஸோ கொள்வது மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. சமன் செய்து சீத்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோருக்கு அணி. ஸோ சான்றோர் எப்படி இருக்கணுமா, தராசு மாதிரி இருக்கணுமா, இந்த பக்கமும் சாயக்கூடாது அந்த பக்கமும் சாயக்கூடாது. ஸோ சமன் செய்து சீத்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோருக்கு அணி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வீட்டு பயன்பாட்டுக்காக பொருள் வாங்குவோர் வந்து யார், வீட்டு பயன்பாட்டுக்காக பொருள் வாங்குவோர் நுகர்வோர் தான் வந்து வீட்டு பயன்பாட்டுக்காண்டி பொருள் வாங்குறாங்க. வணிகம் கூட்டல் சாத்து வணிகச்சாத்து அப்படிங்கிறது தான் என்னது, வணிகம் கூட்டல் சாத்து. அது வந்து அந்த டீமாக போய் வணிகம் செய்வாங்கள்ல அவங்கள குறியுது. பண்டம் கூட்டல் மாற்று பண்டமாற்று. மின் கூட்டல் அணு ஸோ மின் அணுவை எப்படி பிரிக்கணும், மின் கூட்டல் அணு அப்படின்னு பிரிக்கணும். விரிவு கூட்டல் அடைந்த. ஸோ அவ்வளோதான். ஸோ பின்னாடி எந்த பெருசாகவும் இல்லை. சிந்தனை வினா. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக. ஆங்கில சொல் கரன்சி நோட் அப்படிங்கிறது என்னது, பணத்தாள். பேங்குனா என்னது, வங்கி. செக்குங்கிறது வரை ஓலை செக்கு. டிமாண்ட் டிராஃப்ட். அடுத்தது கிரெடிட் கார்டு அப்படின்னா என்னது, கடன் அட்டை.
ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா என்னது? இணையதள வணிகம். மின்னணு வணிகம்னா இ-காமர்ஸ். இ-காமர்ஸ்னால் என்னது? மின்னணு வணிகம். டிஜிட்டல்னா என்னது? மின்னணு மயம். டிஜிட்டல் வந்து மின்னணு மயம். ஸோ டிஜிட்டல் அப்படிங்கிறத மின்னணு மயம்னு சொல்கிறோம். டிமாண்ட் டிராஃப்ட் அப்படிங்கிறது காசோலை. செக்கு தான் காசோலை. டெபிட் கார்டு அப்படிங்கிறது பற்று அட்டை. ஸோ டிமாண்ட் டிராஃப்ட் அப்படிங்கிறது என்னது? வரைவோலை. செக் அப்படிங்கிறது காசோலை. செக் அப்படிங்கிறது காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படிங்கிறது வரைவோலை. ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். கரன்சி நோட் அப்படிங்கிறது பணத்தாள். பேங்க் அப்படிங்கிறது என்னது? வங்கி. செக் அப்படிங்கிறது காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படிங்கிறது வரைவோலை. டிஜிட்டல் அப்படிங்கிறது என்னது? மின்னணு மயம். டிஜிட்டல் அப்படிங்கிறது மின்னணு மயம். டெபிட் கார்டு அப்படிங்கிறது பற்று அட்டை. கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது கடன் அட்டை. கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது என்னது? கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம். ஸோ ஆன்லைன் ஷாப்பிங்னா என்னது? இணையதள வணிகம். இ-காமர்ஸ் அப்படின்னா என்னது? மின்னணு வணிகம் அப்படிங்கிறது தான் இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு வாட்டி இந்த லெசன் ஃபுல்லாகவே நம்ம வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். வளரும் வணிகம். மனிதர் வாழ்வில் வணிகம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பங்கு வகிக்கும். வணிகம் இல்லை அப்படின்னா மனிதர்களுடைய தேவைகளை நம்ம நிறைவேற்றிக் கொள்ளவே முடியாது இல்லையா? ஸோ வணிகம் வந்து நிறைய டைப்பில் நடைபெறுது. ஸோ அதை பற்றியும் பழங்காலத்தில் இருந்த வணிகம் பற்றியும் தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும் பிறரிடம் ஒரு பொருளை விற்கிறதும் தான் வணிகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பொருட்களை விற்கிறவங்களை வந்து வணிகர் அப்படின்னு சொல்கிறோம். வாங்குறவங்களை வந்து நுகர்வோர் அப்படின்னு சொல்கிறோம். பண்டமாற்று வணிகம்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, நம்மிடம் வந்து இப்போ எக்ஸஸாக ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க? அதை விற்றுட்டு நமக்கு என்ன நீடோ அந்த தேவையான பொருளை வந்து வாங்கிப்பாங்க. அதான் வந்து பண்டமாற்று வணிகம். நெல்லை கொடுத்து உப்பு வாங்கிக்கிட்டாங்க, ஆட்டோட பாலை கொடுத்து தானியம் வாங்கிக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து முந்தி காலத்தில் நடந்த பண்டமாற்று வணிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வணிகத்தோட வகைகள்: தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம். எருது, கழுதை, குதிரை இந்த விலங்குகளை வச்சு வண்டிகள் மூலமாக வணிகம் செஞ்சாங்க இல்லையா? அதுதான் வந்து என்னது? தரைவழி வணிகம். அது அடுத்த ஊருக்கு போயும் செஞ்சாங்க. ஒரு டீமாக தான் போனாங்க. அது வந்து வணிக சாத்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த டீமை. கடல் வழியாக போகிறது வந்து ஏற்றுமதி இறக்குமதிலாம் பண்ணுவாங்க. துறைமுகங்களில் போய் கப்பல் நிற்கும், கப்பலை யூஸ் பண்ணுவாங்க. பட்டினம், பாக்கம் அப்படிங்கிற அந்த துறைமுக நகரங்களில் இறக்குமதி ஏற்றுமதிலாம் நடக்கும். ஸோ அதை சொல்கிறது வந்து என்னது? நீர்வழி வணிகம். ஸோ இதை பற்றி அதிகமாக சொல்கிறது வந்து பூம்புகார் துறைமுகம், பட்டினப்பாலை இதை பற்றி அதிகமாக சொல்லுது. தமிழ்நாட்டோட தலை சிறந்த துறைமுகமாக இருக்கிற பூம்புகார் துறைமுகம். ஸோ வெளிநாட்டு பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டு தமிழ்நாட்டு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டது. அதை தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம்னு கூட பிரிக்கலாம். தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படுற வணிகம் வந்து தனிநபர் வணிகம். ஒன்றுக்கும் மேற்பட்டவர் இணைந்து முதலீடு செய்கிறது வந்து நிறுவன வணிகம் அப்படின்னு சொல்கிறோம். சிறு வணிகம், பெருவணிகம்னு சொல்லலாம். சிறு வணிகம்னா சின்ன சின்ன முதலீட்டில் பால், கீரை, காய்கறி நுகர்வோரிடம் நேரடியாக என்ன பண்ணுவாங்க?
தொடர்பு கொண்டு அவங்க விற்பாங்க. அது வந்து சிறு வணிகம். பெருவணிகம்னா என்னது? ஸ்ட்ரெயிட்டாக அந்த பொருள் எங்கே உற்பத்தி ஆகுதோ அங்கே போய் வாங்கிப்பாங்க. ஆனால் அவங்க வணிகர்கள் கிட்ட தான் விற்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பெருவணிகர்களுக்கு நுகர்வோருடன் நேரடி தொடர்பு இருப்பது அரிது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்றுமதியும் இறக்குமதியும் பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு இது எல்லாமே ஏற்றுமதி செய்யப்படுது. சீனாவிலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு இதெல்லாம் இறக்குமதி செய்யப்படுது. அரேபியாவிலிருந்து குதிரை இறக்குமதி செய்யப்படுதுன்னு சொல்லிட்டாங்க. வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்ம போல் செய்யின் அப்படின்னு என்னது? திருக்குறள். அடுத்தது நடுவு நின்ற நன்னெஞ்சினார் அப்படின்னு பட்டினப்பாலை வந்து பாராட்டுது. நடுவு நின்ற நன்னெஞ்சினார் அப்படின்னு சொல்லி பட்டினப்பாலை வந்து வணிகர்களை பாராட்டுது. ஸோ எதுக்கு அப்படி பாராட்டுது அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக இருப்பாங்க. அதிகமாக வாங்க மாட்டாங்க, அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ இணைய வழி வணிகம் அப்படிங்கிறது வீட்டிலேருந்தே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கடைக்கு போக டைம் இல்லைன்னா போட்டு மின்னணு பரிமாற்றம் மூலமாக பணத்தை செலுத்திட்டு வீட்டுக்கே வந்து கூட அந்த பொருளை தந்துட்டு போயிடுவாங்க. ஸோ இதை வந்து மின்னணு பரிமாற்றம் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி டெவலப் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைவுபடாது. நான் இப்போ வந்து 1 கிலோ சீனி கொடுக்கணும் அப்படின்னா 3/4 கிலோ தான் கொடுத்தேன்னா நான் வந்து நல்ல வணிகன் கிடையாது. வாங்குறதும் நான் 1 கிலோவுக்கு மேலே வந்து வாங்க மாட்டேன், கரெக்டாக வாங்கிட்டு கரெக்டாக கொடுப்பாங்க அப்படின்னு பட்டினப்பாலை வணிகர்களை பாராட்டுது. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்திருப்பால் கோடாமை சான்றோர் கனி. சான்றோர் எப்படி இருக்கணும், தராசு மாதிரி இருக்கணும்னு திருக்குறளில் சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். ஸோ வீட்டு பயன்பாட்டில் பொருட்கள் வாங்குவோர் நுகர்வோர். வணிகம் கூட்டல் சாத்து வணிகச் சாத்து. பண்டம் கூட்டல் மாற்று பண்டமாற்று. மின் அணு மின் கூட்டல் அணு. விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த கரன்சி நோட் பணத்தால், பேங்கு வங்கி, செக்கு, காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட், வரை ஓலை, டிஜிட்டல் எனது மின்னணு மயம், டெபிட் கார்டு, பற்று அட்டை, கிரெடிட் கார்டு, கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங், இணையதள வணிகம், இ காமர்ஸ், மின்னணு வணிகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதோட இந்த லெசன் முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.